வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் தினமலர் பட்டம் பொறுப்பாசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு மாஃபா பாண்டியராஜன் சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தை தொடர்பாக தினம் ஒரு செய்தி வருகிறது. நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைன்னு வருது, அப்புறம் நிபந்தனை அப்படின்னு வருகிறது. மாறி மாறி இரு தரப்பிலும் கருத்துக்கள் சொல்லப்பட்டே வருகிறது. என்ன பிரச்சனை, எப்படி புரிஞ்சுக்கிறது? பாகுபலியை கட்டப்பா ஏன் கொண்டாருன்னு கூட இன்னைக்கு தெரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறது எப்போ தான் தெரிய வரும்? இது எங்கள் கட்சியினுடைய பைலா எல்லாருக்குமே, அது குறிப்பாக முக்கியமான ஆளுகளுக்கு நல்லா தெரியும். எங்ககிட்ட பிரிஞ்சு போன திரு பன்னீர்செல்வத்துக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஒரு கட்சியில் ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டா கோர்ட்டுக்கு போக முடியாது. எங்கள் கட்சியினுடைய பைலா அது, அதிமுகவுடைய பைலா ஒன்று. ரெண்டாவது, பொதுச் செயலாளரை நீக்க சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவங்களா ராஜினாமா கடிதம் கொடுத்தாத்தான். இது ஊர் அறிஞ்ச விஷயம், பைலா பிரகாரம் இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நிபந்தனை வச்சாங்களாக்க யார் முட்டுக்கட்ட போகிறதுன்றது நீங்கள் தான் சொல்லணும். தினகரன் அவரே ஒதுங்கிட்டேன் சொன்னார். சசிகலா அவங்களே முடிவெடுக்கணும். சின்னம்மா பொதுச் செயலாளர், இப்போ அவங்க தான் முடிவு பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்க பூரா ஒதுக்கி வைங்க, நாங்க எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? எங்களுக்கு நீங்க இப்ப முடிவெடுக்கணும். சசிகலா வேணுமா இல்ல ஓபிஎஸ் வேணுமான்னு இப்ப நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்க முடிவெடுக்க முடியாது. நாங்க முடிவெடுக்க முடியாது. முடிவு எடுக்கிற நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு முட்டுக்கட்ட போடுறாருன்னு சொன்னா இந்த கட்சி இணையக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறான்றது எங்களுடைய வியூ. இல்ல, அப்ப அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. சசிகலாவையும் தினகரனையும் அவங்க குடும்பத்தாரையும் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதை கோரிக்கையா வைக்கிறாங்க. நீங்க அவங்களா ராஜினாமா பண்ண முடியுமே தவிர அவங்கள யாரும் நீக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப ராஜினாமா கடிதத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கறதான அவங்க தரப்பு கோரிக்கை. ராஜினாமாவை நீங்க கேட்டு பெறுங்க அப்படிங்கறதான் அவங்களுடைய கோரிக்கை. நீங்க முடிவு பண்ணணுமா சசிகலா வேணுமா ஓபிஎஸ் வேணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணக்கூடிய சூழல்ல இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல சார், நான் யார் போய் ராஜினாமா கடிதத்தை வாங்குறது? யார் வாங்க முடியும்? இது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதே திரு ஓ பன்னீர்செல்வம், மதுசூதனன் உட்பட அனைவரும் பொதுக்குழுவை கூட்டித்தான் தற்காலிக பொதுச் செயலாளராக மாண்புமிகு சின்னம்மாவை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம். இதை போய் நீங்கள் நீக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை விலைக்கு வைக்குன்னு சொல்கிறதுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவங்களா பிரியப்பட்டு கட்சியை விட்டு ஒதுங்கினாலே தவிர யாருமே கட்டாயப்படுத்தியோ இது பண்ணியோ கட்சியிலேருந்து நாங்கள் விளக்க முடியாது. எப்படி பார்க்கலாம் திரு வெங்கடேஷ்? நீங்கள் சொன்ன மாதிரி கட்டப்பா கூட நீங்கள் விவரம் தெரிஞ்சிடும், கட்டப்பாவுடைய காரணம் கூட நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் இல்லை இது அடிப்படையில் இந்த இணையிறது அப்படிங்கிறதே கூட நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கி காலையில் நம்ம பேசக்கூடிய பல்வேறு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா படிப்படிப்படியாக நேற்று இந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்களுடைய எல்லாம் பிரமாண பத்திரம் வாங்கியிருக்காங்க. அதில் சசிகலா பேரையும் தினகரன் பேரையும் முதல்வர் பேரையும் நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் இணைச்சி எல்லாம் வாங்குறாங்க. இது என்னென்னா இவர்கள் தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டை வலுப்படுத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் ஓபிஎஸ் தரப்புலேருந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்காக தயாராக இருக்கிறோன்னு பேசக்கூடிய சூழ்நிலையிலேயே ரெண்டு தரப்புலையும் விதவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு அதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதவன் அது நடக்குமான்ற ஒரு சந்தேகமே இப்போ அப்படித்தான் இப்போ போகிற போக்க பார்த்தா தெரியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் நமக்கு ஒரு புரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏதேனும் ஒரு அழுத்தம், குறிப்பாக நீங்கள் தேர்தல் மாதிரி ஒரு உள்ளாட்சி தேர்தல் மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் இவர்களுக்கு மக்களை சென்று சந்திக்கும் பொழுது ஒரு அறிந்த முகம், ஒரு தெரிந்த முகம், ஒரு என்ன சொல்றது, ஒரு வலுவான ஒரு மக்கள் நம்பிக்கையை பெறக்கூடிய முகம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுமே தவிர அது வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முதல்வரோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த செட்டப்போ எதுவுமே மாறப்போறதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் மக்கள் மத்தியில் பேசும்பொழுது தான் நிச்சயமாக நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முகம் கண்டிப்பாக அந்த இடத்துல பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அன்றைக்கு நீங்கள் அதை சந்திச்சுக்கலாம். இப்போ அது வரைக்கும் நம்ம எதுக்கு நீங்கள் அவர்களை நம்ம ஒரு பெரிய அளவில் இடம் கொடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய அணிக்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இயல்பாகவே நம்மளோட பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம
அதை வந்து இதை அப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு அது அழகாக நீங்கள் இப்போ நேற்று நடந்த அத்தனை செயல்களும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த தினகரன் சார்பாக இருக்கக்கூடிய அணியினுடைய ஒரு கன்சாலிடேஷன் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக தான் நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பிரமாண பத்திரத்துல கையெழுத்து வாங்கினது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதான் வெங்கடேஷ் சுட்டி காட்டுறாரு. அது வந்து எந்த அளவு அது அந்த செய்தியில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது? சசிகலா தான் பொதுச் செயலாளர், தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர், அதே மாதிரி தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர் கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து எடப்பாடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரமாண பத்திரத்தில் இருக்கிறதாகவும், அதுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிற அன்னைக்கு கையெழுத்து வாங்கினதாகவும் சொல்லப்படுகிறது. அது எப்படி அது 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 செய்யப்பட்டிருக்கா? அந்த செயல் செய்யப்பட்டிருக்கா? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இப்படி தான் பிரமாண பத்திரம் தயார் பண்ணி கையெழுத்து வாங்கினோம். மோஸ்ட்லி வாங்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே. வாங்கி இப்போ தேர்தல் கமிஷனுக்கு அதை கொடுக்கறதுல அதே பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தலைமை நிலைய செயலாளர் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி, இப்படி தான் ட்ரை பண்ணி இவங்க 3 பேர் தான் இந்த ஆர்கனைசேஷன் இங்கே வந்து முறைப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாங்கி கொடுக்க போகிறோம். அப்போ சசிகலா, தினகரன் இவங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கலங்கிறது மாதிரி திருப்பி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அந்த நிலைப்பாட்டை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துறீங்க. சார், இது எப்படி சார்? இது என்ன விளையாட்டு காரியமா? அது ஏற்கனவே ஒரு பிராமண பத்திரம் நாங்கள் கொடுத்துருக்கோம். பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி நாங்கள் மாற்றி கொடுக்க முடியும்? இல்லை, அதை கொடுக்கணுங்கிறதான அவங்களுடைய கோரிக்கை. அதை எப்படி கொடுக்க முடியும்ன்ற? ஏற்கனவே ஒரு பிராமண பத்திரத்தில் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் கொடுத்துட்டோம். இப்போ போய் மாற்றி எப்படி கொடுக்க முடியும்? மாற்ற தேர்தல் கமிஷனை எப்படி அக்செப்ட் பண்ணோம்? இதவே தான் கொடுக்கணும் நாங்கள். இது திரு பன்னீர்செல்வம் நல்லாவே தெரியும். இது எப்படி நாங்கள் நடைமுறையில் மாற்ற முடியும்? அப்போ பேசுறது வந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, இவங்க சசிகலா தினகரனை ஒதுக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை. எந்த கோரிக்கையை 2 கோரிக்கை வச்சாங்க. ஒதுக்கி வைக்க மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொன்னு சசிகலா தினகரன் குடும்பத்தாரை வந்து கட்சியில இருந்து நீக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இப்ப இவங்க இந்த மாதிரி அடிப்படையில பிரமாண பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களால இதை மாத்தி கொடுக்க முடியாது, நாங்க ஏற்கனவே கொடுத்ததுதான் திருப்பி கொடுப்போம்னா, அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க. கொடுக்கணும் இல்ல, கொடுத்தா செல்லாது. ஏற்கனவே கொடுத்துருக்கிறத மாத்தி இப்ப கொடுத்தா அது செல்லாது. அது தெரியும், திரு பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். இதை போய் நீங்க முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்? இல்லை, இதை இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்கள் பன்னீர்செல்வம் அணியினரும் இப்போ இவங்க 2 பேரையும் நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் திருப்பி நீங்கள் இந்த இணைப்புக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம்னு மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிபந்தனையாகவே நம்ம இதை புரிந்துக்கணும். அப்படிதான் இவங்க தரப்புல சொல்லக்கூடிய செய்தியா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேரையும் நீங்க அக்செப்ட் பண்ணினீங்கன்னா தான் நீங்க வந்து திருப்பி அந்த மர்ஜருக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியா தான் இதை இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் சொல்ற மாதிரி இப்ப நீங்க அதை வந்து மாற்றி வேற ஒரு பிராண பத்திரத்தை வேற மாதிரி மாற்றி கொடுக்க முடியாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அப்ப கண்டிப்பாக நீங்க இந்த 122 பேரும் கண்டிப்பாக பிளஸ் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து இதே ஸ்டாண்டில் தானே நிற்க போறாங்க. அப்ப ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது, இன்னைக்கு வந்து அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி இழக்குவதற்கு தயாராக இல்லை. அப்போ நேச்சுரலா என்ன சொல்லுவாங்க, இப்ப தேவைப்படக்கூடிய அவருக்கு அந்த இரட்டை இலையை வந்து மீட்கணும் அப்படின்னும் போது, அந்த இரட்டை இலையை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு தங்களை வந்து தாங்க தான் ஒரிஜினல் அதிமுக அணி அப்படிங்கிறத நிரூபணம் செய்வதற்கு இந்த அபிடவிட் பிளஸ் இது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணாவே போதும்னு கருதுறாங்க. அப்போ அதை செஞ்சாங்கன்னாவே கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இரட்டை இலையை மீட்டுடுவாங்க அப்படின்னா அவர் நிலைப்பாட்டை செஞ்சு. நேற்று வந்து தினகரன் விசாரணைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் டெல்லி காவல்துறையால. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஆனால் தினகரன் சென்னை கொண்டு வரப்பட்ட சமயத்தில் உங்க தரப்புல இருந்து யாருமே அவரை போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. புகழேந்தி, நாஞ்சில் சம்பத்து தவிர மற்ற யாருமே அவரை போய் பார்க்கல. ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா, அது நிரூபணமாயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழல்ல ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சமயத்துல ஏன் யாருமே போய் பார்க்கல? இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்? கூட்டம் சேர்த்தா கூட்டம் சேர்ந்துச்சுன்றீங்க, கூட்டம் சேராட்டி கூட்டம் சேரலன்றீங்க. இதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? அது வந்து வழக்கில் இருக்கார், வழக்குக்கு விசாரணைக்கு வராரு. இப்போ போய் பார்க்க வேண்டிய நிலைமையில் அவர் விரும்பலை, நாங்களும் விரும்பலை. ஒன்று, இந்த வழக்கே ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவில் எங்ககிட்ட அதிமுகவில் 50 மாவட்ட செயலாளர்கள், 50 மாவட்ட செயலாளர் இப்போ எங்ககிட்ட தான் இருக்காங்க. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர் மேக்ஸிமம் எங்ககிட்ட தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பாயிண்ட் சம்திங் தான் இருக்காங்க. இதை முறையாக நாங்கள் வந்து இதில் கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணிட்டாலே எங்களுக்கு ரெட்டலை கிடைக்கும். இந்த நிலையில் போய் ரெட்டலையை பெறுறதுக்காக இவ்வளோ பெரிய பணத்தை பேசி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன சார்? இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள். விசாரணையில் இருக்குது,
ரெட்டலை முடக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு டீலிங் பண்ண வேண்டிய அவசியம் என்னான்னு எங்களுக்கு தெரியல. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. விசாரணையின் முடிவில் உண்மை தெரிய வரும். இல்ல அதை புரிஞ்சுக்க முடியுது. அதை புரிஞ்சுக்க முடியுது. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய உங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரை கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் யாருமே போய் ஏன் சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க பிரமாண பத்திரத்துல எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் இயல்பாகவே உங்களுக்கு சின்னம் கிடைச்சிரும் அப்படின்னா எதற்காக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முகாந்திரம் இருக்கு? ஏன் நீங்க குழு போடணும்? ஏன் அவங்க சொல்லக்கூடிய எல்லா கோரிக்கையும் ஏத்துக்கிறீங்க? பேனர் எல்லாம் ஏன் அகற்றுறீங்க? இதெல்லாம் கேள்வியா இருக்கு. ஏன் அதெல்லாம் செய்யணும்? நீங்க சிறு பிளவு கூட வந்துடக்கூடாது. இந்த இயக்கம்னு பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கணும். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் பிரபலம் பெற்றக்கூடாது. ஒன்று சேர்ந்தா என்ன நல்லது, அந்த நல்ல எண்ணத்துல தான் நாங்க இப்படி பேசுறோமே தவிர மற்ற எந்த சுயநலமும் கிடையாது. இயல்பாகவே இவங்களுக்கு சின்னம் கிடைச்சிரும், எல்லாரும் கையெழுத்து போட்டு சின்னம் கிடைச்சிரும் அப்படின்னா இவங்க வலுவா இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இவங்களே ஒரு கூட்டத்தை போட்டு நாங்க தினகரனை ஒதுக்கி வைக்கிறங்கிற முடிவை எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில அவரும் என்ன ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. நான் ஒதுங்கிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் பேனர்கள்லாம் அகற்றணும்னு சொல்லுகிற போது அதெல்லாம் அகற்றப்படுகிறது. இங்க விசாரணைக்காக அழைத்து வரப்படுகிறார். அவரை போய் இந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்திக்கவே இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இயல்பா வரக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க, குழு போடுறாங்க? இல்ல, இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்க சொல்ற ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க தொடர்பு படுத்தியே பேச முடியாத பிரச்சனையில இருக்கும். நம்ம என்னன்னா, இயல்பாகவே அவர்களுக்கு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிடும் என்றால் இந்த மர்ஜருக்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க இன்றைக்கு நேத்து நீங்க தினகரனுடைய விசாரணைக்காக வந்திருக்கார் அப்படின்னும் போது இவர்கள் விலகி இருக்கிறோம், அவரும் எங்களை பார்க்க விரும்பவில்லை, நாங்களும் அவரை பார்க்க விரும்பவில்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உண்மையிலேயே நீங்க அந்த அவரை டிசோன் பண்றீங்களா? பார்ட்டி செய்தியாளர்களே கிட்ட போய் பேட்டி கொடுக்க முடியல, பேட்டி எடுக்க முடியல. இப்ப இந்த ஒரு செய்தியாளர் டெல்லியில போய் பேட்டி கேட்டதுக்கு கூட போலீஸ் தள்ளுது. அது கூட அவர்கிட்ட சாரி கேட்டாரு துணை பொதுச் செயலாளர். செய்தியாளர்கள் போனாங்கல்ல, போய் பேட்டியே கேட்க முடியலையா? பேட்டி கேட்க முடியுங்கிற நம்பிக்கையில போனாங்க. கேட்க முடியுது, கேட்க முடியலங்கிறதெல்லாம் இல்ல சார். நீங்க பார்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில, எப்படி பார்க்க முடியும்? நாங்க போனாலும் பேச முடியுங்கிற நம்பிக்கையில நீங்க போறதோ, அது நடக்குது நடக்கலங்கிறது அடுத்த விஷயம். நீங்க போனீங்களாங்கிறதான கேள்வி. இல்ல, அவர் விரும்பலத. யாரு சந்திக்க வேணாம்ன்றத விரும்பல அவர். உண்மையிலேயே யாரு கூட்டம் வேணாம், நான் வழக்கு விசாரணைக்கு வரேன், வந்துட்டு போறேன், முடிச்ச பிறகு பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இதை இப்படி எளிமையா கடந்து போக முடியுமா? உண்மை, இது யதார்த்தமான உண்மை. இல்ல, நீங்க கட்சிக்கார அப்படிதான் சொல்லுவீங்க. வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிறேன். சரி, நாங்க நினைச்சா இன்னைக்கு ஒரு 20,000 பேர் திரட்ட முடியாதாங்க. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது தமிழ்ச்செல்வன். வெங்கடேஷோட கருத்தை நம்ம கேட்கணும். வேணான்ட்டாரு, விருப்பப்படல. இல்ல, அது நீங்க கட்சிக்காரா நீங்க சொல்றீங்க. வெங்கடேஷ் என்ன சொல்றாரு? என்னன்னா, நீங்க இயல்பாகவே அவர்கள் ஒண்ணு இப்படி புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு இந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸும் பார்ட்டி இருக்கக்கூடிய லீடிங் தலைவர்களுமே கூட நீங்க அந்த டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அது ஒரு இயல்பாவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் வந்திருக்கு? இதுதான் இப்ப என்னன்னா, அவங்களுக்கு அவர் ஒரு கண்டிப்பா பார்ட்டியினுடைய ஒரு பெரிய பேகேஜ், ஒரு சுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நாளை மறுநாள் இவர் நாளைக்கு பார்ட்டிக்கு ஒரு சுமையாக மாறிவிடுவாரோ என்ற ஒரு காரணத்தினால தான் நீங்க ஒரு வகையில் இப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால நாளைக்கு சுமையா ஆயிடுவோமோன்ற காரணத்தினால தான் அவரும் தன்னை விலக்கி வச்சுக்கிறேன்னு அவரும் பேசுறாரு. இவங்களும் நினைக்கிறாங்க நாளைக்கு அவர் ஒரு பெரிய சுமையா ஆயிடுவார். இப்ப இந்த லைன் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, அவர் ஏதேனும் ஒரு வகையில கட்சிக்கு சுமையாக ஆயிடுவாரோ என்ற காரணத்தினால தான் அன்னைக்கு ஜெயக்குமார் பேசும்போது கூட நாங்கள் கட்சியிலிருந்து அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் விலக்கி வைக்கிறோம்னு பேசுறாரு. அப்போ இயல்பாகவே கட்சி வேறாகவும் ஆட்சி வேறாகவும் இவர்கள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறது. அப்போ கட்சி வேறாகவும் ஆட்சி வேறாகவும் அதுக்கு பின்னால் இருந்த குடும்பம் வேறாகவும் இன்னைக்கு தனித்தனியாக பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப இதுதான் மிக முக்கியமான ஒரு மாற்றமா கருதுறேன். இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா, இப்போ கட்சி பலமாக, ஆட்சி பலமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது, அதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரு பகுதி. ரெண்டாவது, கட்சியில் இருக்கக்கூடிய பிளவை ஏதேனும் ஒரு வகையில நீங்க அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மிச்சத்தை நாம அத்தனை பேரும் இணைந்து விடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா திருப்பி எங்க வருதுன்னா, இந்த குடும்பத்தினரை இப்ப நீங்க இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க சேர்த்து தான் அவங்க திருப்பி ஃபைல் பண்றாங்கன்னா, அப்ப அந்த மூணாவது பிரிவு நம்ம சொல்றோம் இல்ல, குடும்பம் வேறு கட்சி வேறு அப்படிங்கிறது, அந்த பிரிவு இன்னும் முழுமையாக உருவாகவில்லை அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஆட்சி பலமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நேத்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியிலே இன்னொரு செய்தியும் இருக்கு. 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக கூட்டம் போட்டாங்க. பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில தனியா ஒரு கூட்டம் போட்டாங்க. முக்கியமான பதவிகள்லாம் அவங்க கேட்கறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு. இப்ப தினகரனுக்கு ஆதரவாக 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. அப்ப ஆட்சியும் பலமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த தனித்தனியான கூட்டங்கள் எழுப்புது, நாஞ்சில் சம்பத்துடைய ஸ்டேட்மெண்ட் எழுப்புது. பல தடவை உங்ககிட்ட நான் ஊடகங்கள்ல சொல்லியிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி முழுமையாக தொடரும். 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்லுக்கணக்காக நிற்போம். அதில் மாற்று கருத்தே இல்லை.
சில பிரச்சனைகள் அங்கங்கே வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை பேசி தான் முடிவு பண்ணணும். இதில் உட்கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினருக்குள்ள பிளவு அங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோம்ன்றலாம் யாரும் நம்ப வேணாம். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார்கள். இந்த அரசு தொடரும். இல்ல முடிவு எடுக்கிறது இருக்கு இல்லையா? தினகரனை வந்து ஒதுக்கி வைக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஓபிஎஸ் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறது, பேனர்கள் அகற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது, பிரமாண பத்திரத்துல கையெழுத்து வாங்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது எல்லாமே உயர்மட்டத்துல அமைச்சர்கள் அளவில் கூடி நீங்க வந்து முடிவு எடுக்கிறீங்களா, இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலோடு நடக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 27 பேர் போய் தனியாக ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, அதற்கான நிர்பந்தம் என்ன? அப்ப அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு அவர்கள் மீது திணிக்கப்படுறதா புரிஞ்சுக்கிறதான்னு கேட்கிறேன். அதான் அந்த முடிவு எடுத்தது யாருக்குமே தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ மாவட்ட செயலாளருக்கோ தெரியாது. அமைச்சர் கூடி எடுத்த முடிவு அதையுமே நாங்கள் பேசியிருக்கோம். இனிமேல் பட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் கூடி முடிவு எடுக்கணும்னு பேசியிருக்கோம். முதலமைச்சர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். இனிமேல் பிரச்சனைகளை ஸ்மூத்தாக கொண்டு போவோம், யாரும் மற்ற பேட்டிகளோ எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டார். இனிமேல் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்டா ஒன்றுபட்டு தான் செயல்படுவோம். இதில் இந்த அம்மாவுடைய அரசு தொடரணும். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த ஆட்சி சிறந்து செயல்படும், அவ்வளவுதான். இந்த தனிப்பட்ட கூட்டங்கள்லாம் எப்படி பார்க்கல? இல்லை, இதே நீங்க இத்தனை நாள் வந்து உள்ளுக்குள்ள ஒழித்து கொண்டிருந்த குரல்கள் இன்னைக்கு நீங்க இதுல முன்னா இணைஞ்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த 27 பேர் ஒன்று, நீங்க அந்த 87 பேர்னு சொல்றது, இது அந்த 87 பேர் சொல்லக்கூடிய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம நாஞ்சிலாரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டிடிவி தினகரனுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு அவர் திருப்பி வலியுறுத்தணுன்ற பார்வையிலேருந்து அதை சொல்றாரு. ஒன்று, அவர் வந்து தனிமைப்படுத்தப்படவில்லை, கட்சியிலேருந்து அவர் ஒன்றும் இங்கே தனியாக இல்லைன்னு சொல்றதுக்காக அவர் செய்யக்கூடிய முயற்சி. ஆனால் இந்த 27 பேர் அப்படிங்கிறது என்னன்னா, இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு மினிஸ்ட்ரியில வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், ப்ராப்பரான அல்லது அதிகபட்ச ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை. இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து எப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வலிமையான தலைமை இல்லாத போது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பெருமளவு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒருத்தரும் வாயை திறந்து பேசினது கிடையாது, ஒன்றும் கேள்வி கேட்டது கிடையாது. அவர்கள் என்ன பதவியை யாருக்கு கொடுத்தார்களோ அதை வாங்கி கொண்டு இவர்கள் வந்து அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு குழுவாக செய்யக்கூடிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. இதுதான் நீங்க வந்து ஒரு கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். என்னன்னா, அதிமுக என்ற பெரிய கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு குழுக்கள் வந்து முன்பு ஒற்றை தலைமையின் கீழ் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மொத்தமாக வெற்றி பெற்றோம் அப்படின்னும் போது அவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தால், இன்னைக்கு ஒரு வலுவான தலைமை மக்களிடம் சென்று வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு தலைமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தங்களுக்கான அதிகாரங்களை தங்களுக்கான ஒரு தேவைகளை எடுத்து பேச தொடங்குகிறார்கள். உண்மையிலேயே நீங்க இதெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து இப்ப நீங்க அதிமுக உருவாக்கணும். ஏன்னா இப்ப நீங்க என்னன்னா, முன்னாடி மாதிரி இப்ப இன்னைக்கு வலுவான தலைமை இல்லை உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பல்வேறு விதமான மாற்று குரல்கள் இருக்குமே, ஆனால் அந்த மாற்று குரல்களை எப்படி இணைக்கிறது, அவங்களை எப்படி நீங்க வந்து சமாதானமா வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 122 பேரையும் ஒருங்கிணைச்சு வைத்துக் கொள்றது அப்படின்னு ஒண்ணு, அந்த ப்ராசஸையும் அந்த ஒரு முறைகளையும் உருவாக்க வேண்டிய. அதெல்லாம் யார் தலைமைன்னு முடிவுக்கு வந்தா தானே அதெல்லாம் செய்ய முடியும். அதிலேயே பிரச்சனை இருக்கும்போது எப்படி செய்வாங்க? இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்க கூடாது அப்படின்னு பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. நிறைய பேர் நிலம் கொடுத்துருக்குறாங்க, 2000 பேருக்கு மேலே அங்கே வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் மாநில மக்களுடைய கண்டனத்தையும் விருப்பமின்மையையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால் உரிய வாய்ப்புகள் கொடுத்து இந்த ஆலை மீண்டும் திறம்பட நடத்துவதற்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இதில் 3 அம்சம் இருக்குது. 3த்தையும் எவ்வளோ விரைவாக சொல்லணும்னு சொல்லுறேன். ஒன்று, நீங்கள் வந்து சர்வதேச அளவில் இன்றைக்கி ஸ்டீலினுடைய இறக்குமதி வந்து மிக அதிகமாக இருக்கிறது இந்தியாவுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அதுவும் குறிப்பாக சீனாலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஸ்டீலினுடைய விலை வந்து பன்மடங்கு குறைவாக இருக்கிறது. அதனால் நம்முடைய உற்பத்தியுடைய காஸ்ட் வந்து ஜாஸ்தி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த உருக்காலை வந்து பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் செயலினுடைய நஷ்டத்தில் 8% நஷ்டத்தை வந்து இந்த சேலம் உருக்காலை மட்டும் ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது, புள்ளிவிவரம் இருக்குது. அதனால் அவர்கள் வந்து இந்த நஷ்டம் ஏற்படுத்துவதை இந்த மாதிரியான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. இது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. மாநில அரசில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடு என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய இது ஸ்டீலை வந்து வாங்குவதற்கும் அதுக்கான ஒரு தன்மையே இன்னைக்கு மாறி போச்சு. அது வந்து அதனுடைய உற்பத்தி தன்மைகள் எல்லாம் ஒரு காலத்து சேலம் ஸ்டீல் அப்படிங்கிறது பாத்திரம் செய்வதற்கு இருந்ததுலேருந்து இன்னைக்கு வந்து வேற விதமான இண்டஸ்ட்ரியலுக்கான ஒரு முறைகள்லாம் மாறி இருக்கு.
ஒரு 2 அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு மத்திய அரசு இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அல்லது தனியாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்மளால வந்து மாநில அரசினுடைய என்ன விதமான அழுத்தத்தை கொடுத்தாலும் அவர்கள் தங்களுடைய இப்போதைக்கு வேணால் தள்ளி போடுவார்களே தவிர நிச்சயமாக அதை கொடுப்பதை நிறுத்தப் போவது கிடையாது. ஆனால் என்ன நாம மாநில அரசு கோர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணியாளர்களுக்கு ஒரு முழுமையான ஒழுங்கான ஒரு சிவியரன்ஸ் பேக்கேஜ் கொடுக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அவர்களை மாற்று வேலைகளுக்கு வேறு எதுவும் மத்திய அரசு வேலைகளுக்கு அவர்களை மாற்றி அவர்களை வந்து மீண்டும் பணியமர்த்த முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்மளால சாத்தியம். இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தி வந்து அங்க இருக்கக்கூடிய யூனியன் வந்து ஒரு திட்டத்தை வந்து வழங்கியிருக்கு. இந்த மாதிரி இதை எப்படி திருப்பி மீண்டும் லாபகரமாக இயக்க முடியும்ன்றதுக்கான ஒரு திட்டங்களை வந்து வழங்கியிருக்கு. அந்த திட்டங்கள் முழுமையாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதா, அதை செயல்படுத்தி பார்த்ததா, செயல்படுத்தி பார்த்த பின்னரும் அது வந்து உண்மையிலேயே லாபம் ஈட்ட முடியாத ஒரு துறையாக இடமாக மாறிவிட்டதா, இதை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது நம்முடைய மாநில அரசினுடைய முக்கியமான ஒரு பங்கு. அதை செஞ்சாவே நம்ம வந்து குறைஞ்சபட்சம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியும் நாம காப்பாற்ற முடியும். இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அந்த நிலம். அந்த நிலத்தை வந்து நீங்க இந்த மாதிரியான தனியாருக்கு தாரை வார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா ஒரு காலத்துல நீங்க வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நிலத்தை வந்து மிக குறைந்த விலைக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு நிறுவனத்துக்காக வாங்கப்பட்டு அல்லது பயன்படுத்தப்பட்டு பின்னால் அதனுடைய இன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு முதல்வர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நிலம் வந்து பல விலை மதிப்பு மிக்கதாக மாறி இருக்கிறது. அப்ப தனியாருக்கு அதை தாரை வார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம கவனமா பார்க்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரத பிரதமருக்கு தமிழக முதல்வர் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்காரு. கடிதத்தினுடைய நோக்கமே இந்த ஆலை வந்து தனியார் மயமாக்கக்கூடாது, மூடக்கூடாது. காரணம், சேலத்தில் இந்த உருக்காலை, ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை, நிலக்கரி, திருச்சியில் பெல் நிறுவனம், பொது நிறுவனங்கள் நல்ல சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சேலம் உருக்காலைன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒன்று. நல்ல குவாலிட்டியாக கிடைக்கக்கூடிய இரும்பு கிடைக்கக்கூடிய இடம்ன்றது ஒன்று. அங்கே என்ன இப்போ பிரச்சனைன்னு சொன்னால், ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுல பிரச்சனை. அங்கே லோக்கலில் நிறையா கிடச்சிட்டு இருந்துச்சு, உருவாக்குனாங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ரா மெட்டீரியல் இல்லை. அதை வெளியிலேருந்து எடுத்து வந்து இங்கே உற்பத்தி பண்ணும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூடுது. அதனால் அங்கே பிரச்சனைகள், லாபம் குறையுது, எம்ப்ளாயி பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கி மத்திய அரசு ஒரு 2000 கோடியை ஒதுக்கி விரிவாக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் இதை மேலும் மேலும் இந்த ஆலையை விரிவுபடுத்தி நஷ்டம் இல்லாமல் இயக்கிறதுக்கு உண்டான திட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆலை தனியார் மயமாக்கக்கூடாது என்பது எங்கள் தமிழக அரசினுடைய நோக்கம். அது நிறைவேற்றணும் என்பது எங்களுடைய. வெங்கடேஷ் சொல்லும்போது மாநில அரசு என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் மத்திய அரசு அதனுடைய முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை, அதை செய்யதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ மத்திய அரசு இதை ஸ்ட்ராங்கா செய்யும்னு எடுத்துக்கிறதா, இல்ல மாநில அரசு கிட்ட அந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பதற்கு போதிய வலு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்? வலு இருக்கிறது போய் தான் சார் லெட்டர் எழுதுறேன். நாங்கள் ஊடகங்கள் சொன்ன வாயிலாக தான் இன்னைக்கு லெட்டர் எழுதுவதற்கு என்ன வலு வேணும்? இல்லை நீங்க ஊடகங்கள் இப்போ சொல்ற செய்திகளை சொல்றீங்க. இந்த மாதிரி முயற்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு மாநில அரசு இப்ப வலுவா இருக்கா அப்படிங்கறத அவர் சொல்றது. வலுவா இருக்கு, இது நியாயமான கோரிக்கை, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆலை எங்களுக்கு வேணும்னு சொல்றதுல எங்களுக்கு என்ன வலு இல்லை, என்ன குறைய போறோம்? நாங்க மத்திய அரசு ஏன் அதை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டது. ஆரம்பத்தில் எதிர்த்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் கொடுத்து விட்டது. நீட் தேர்வுலையும் மாநில அரசு வச்ச கோரிக்கையை மத்திய அரசு ஏத்துக்கல. அப்படின்னா வருகிற போது சேலம் உருக்கால மட்டும் தப்பிச்சிடுமா அப்படின்னா அவர் கேட்கறதாக புரிஞ்சுக்க வேண்டியதா. நீட் தேர்வுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க நீட் தேர்வுல விலக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும் தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு. அவர் கோரிக்கை நிலைப்பாட்டை மாறல. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்க வேணாம், எங்களுக்கு வேணும், திறந்து செய்யணும்ன்றது எங்களுடைய எண்ணம். செய்வாங்களான்னு பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு பேசும். தமிழ் மொழிக்கு மோடி பாராட்டு, தமிழகத்தில் பாஜக காலூன்றும் முயற்சியா அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து, தமிழர் கலாச்சாரம் குறித்து, தமிழ் திரைப்படங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் மோடி ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்கிறாரு. அதை மையப்படுத்தி அவங்க அந்த கட்டுரையை வடிவமைச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழிக்கு மோடி பாராட்டு, தமிழகத்தில் பாஜக காலூன்றும் முயற்சியா அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தமிழ் மொழியை பாராட்டினதுக்கு பாரத பிரதமருக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். ஒன்று, இன்றைக்கி தேசிய கட்சி பிஜேபி யூபியில் பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. டெல்லியில் நடந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்லையும் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஆசை எல்லா மாநிலங்கள்லையும் பிஜேபி இருக்கணும்ன்றது. இன்றைக்கி அவங்க கட்சியினுடைய தலைவர் கூட வெஸ்ட் பெங்கால் போகிறாரு, அடுத்து தமிழ்நாடத்தை நோக்கி தான் வர்றாங்க. பொதுவாக தென் மாநிலங்களில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவில் பிஜேபி ஆட்சி அமைக்கலை இது வரைக்கும். அதனுடைய குறைபாடு அவங்களுக்கு இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் கேரளாவில், ஆந்திராவில் நம்ம ஆட்சி அமையாதா என்ற ஆசையில் அவங்க ஒரு வியூவை எடுத்து வராங்க.
அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மூணையுமே பிஜேபி ஒரே மாதிரி தான் பார்க்குதா? ஒரே மாதிரியான சூழல்ல தான் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்களா? அவங்க நிலைப்பாட்டில் 3 இதுலேயும் பிஜேபி காலணும்னு நினைக்கிறாங்க. கட்சி ரீதியாக பலப்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். எப்படி பார்க்கலாம்? இல்லை போன எலெக்ஷனில் 2014 நீங்கள் தமிழகத்துலேருந்து ஒரே ஒரு எம்பி தான் நாடாளுமன்றத்துக்கு ஜெயிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அல்லது குறிப்பாக தென் மாநிலங்கள்லேருந்து அவங்க பாஜகவுக்கு கிடைத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதனால் இந்த தரம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து தங்களுக்கான ஒரு பலத்தை உருவாக்கிக்கணும், எம்பிக்களை உருவாக்கிக்கணும். ஒன்று இல்லையா குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு அணிகளையாவது உருவாக்கி அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு சாதகமான எம்பிக்களை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பார்ட்டியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து வரக்கூடிய ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் இந்த தமிழை வந்து வரவேற்றார் அப்படின்றதுக்காக நம்ம அதை ஒப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அது வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய ஒரு கருத்தாகவும் இருக்கலாம். அது உண்மையிலேயே நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கருத்தாகவும் இருக்கலாம். அது அரசியல் ரீதியான ஒரு தேவையும் வந்து நமக்கு நிறைவேற்றி தருகிறது. இங்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, பாஜகவை ஒரு அந்நிய கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்கள் நாங்கள் தமிழர்களை வந்து உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டோம், அவர்களுடைய தொன்மையை புரிந்து கொண்டோம், அவர்களுடைய ஒரு பெரிய வளத்தை புரிந்து கொண்டோம்னு சொல்லி தெரிவிப்பதற்கு ஒரு ஆதாரமாகவும் அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா அடிப்படை சிக்கல் ஒன்று இங்க இன்னும் இருக்கு. இப்ப நீங்க உதாரணமா நீங்க இங்க எல்லாத்துலயும் இந்த மைல்கல் எல்லாத்துலயும் நீங்க வந்து தமிழை எடுத்துட்டு நீங்க ஹிந்தியை வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் நமக்கு வந்து அவர்களை வந்து தடையாக இருக்க போகிறது. அப்ப நீங்க தமிழகத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும், தமிழகத்துல அவர்கள் காலணுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும் அப்படின்னா, இப்ப நாம அந்த மைல்கல்லில் ஏற்கனவே இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. நீங்க ஹிந்தியை இன்னொரு வரியா சேர்த்தீங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போறது கிடையாது. ஆனா நீங்க அதுல தமிழை நீக்கிட்டு நீங்க ஹிந்தியை கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு போது தான் இங்க பெரிய அளவுல ஒரு அது சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் இங்க தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சலை வந்து தூண்டிவிடும். அப்போ நாம எப்படி இதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு பக்கம் பாராட்டு, ஒரு பக்கம் நீங்க வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வந்து அவர்கள் இங்கே கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா நீங்க இங்க ட்ரெடிஷனலாகவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே இதை சொல்லிட்டே இருக்கேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக காலூனும் போது அங்க இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமைகளை உள்வாங்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. அப்போ தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாரம்பரியம் என்ன, இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கான வளம் ஒரு பகுதி, அதே மாதிரியான திராவிட சிந்தனை ஒரு பகுதி, இந்த மாதிரியான ஒரு விதவிதமான சிந்தனைகளுடைய ஒரு போக்கு இங்கு இருந்திருக்கிறது. சோ இந்த சிந்தனைகளையும் தன்னை உள்வாங்கி கொண்டு பாஜக தகவமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. அப்படிலாம் உள்வாங்கி தகவமைச்சா பிஜேபி இங்க வந்துருமா, தமிழகத்தில் வந்துரும்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி செஞ்சா வாய்ப்பு இருக்கிறது. அதை மக்கள் தான் சார் முடிவு பண்ணன. நம்ம எப்படி யோகம் சொல்ல முடியும்? அவங்க ஒரு யூகத்துல வராங்க. இவர் சொன்னது மாதிரி இப்போ மைல்கல்லில் ஹிந்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மக்களை ஏத்துக்கிட மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் இல்ல தொடர்ந்து அவங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறது, தமிழகத்துல பிஜேபி தான் மாற்று சக்தின்னு சொல்றாங்க. மக்கள் தேர்தலில் முடிவு செய்யறது ஒரு புறம் இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக நீங்க எப்படி அதை உற்று நோக்குறீங்கன்னு கேட்கிறேன். உங்க கட்சி அழிஞ்சு போச்சு, இன்னொரு கட்சி அழிந்து வருகிறதுன்னு சொல்றாங்க. டிஎம்கே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணுது அதுக்கு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து எந்த விதமான வலுவான எதிர்ப்பு குரலும் பிஜேபியை நோக்கி இது வரைக்கும் வந்ததே இல்லை. அப்ப அவங்க சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா ரியாக்ட் பண்றது? இல்லை சார், அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா எப்படி அழிஞ்சு போச்சுன்னு எனக்கு புரியல. அதிமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ 122 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டோடு தான் நடந்துகிட்டு இருக்கு அரசு. அதிமுக இயங்கிட்டு இருக்கு, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துறாங்க. பிளவு இல்லையே, 50 மாவட்ட செயலாளரும் போய் கலந்துக்கிட்டோமே. அழிவுன்றது அவங்க ஏதோ புரியாமல் பேசுறாங்க. எங்கள் இயக்கத்துக்குள்ளே சில பிளவு, சில சர்ச்சைகள் அதை மீடியாக்கள் ஊடகங்கள் பெருசுபடுத்துது. இன்னைக்கு அதை வச்சு அதிமுக அழிச்சிடலாம், வேறு ஒன்று இல்லாமல் அது நடக்காத காரியம். ஊடகங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதைத்தான் ரியாக்ட் பண்றீங்க. பிறகு என்ன, இன்னைக்கு ஒரு சின்ன செய்தியை கூட தலைப்பு செய்தியாக தானே வருது. இன்னைக்கு எல்லாமே எங்களுக்குள்ள சின்ன பிளவுண்டா கூட அதை பெருசா தானே இன்னைக்கு மேம்படுத்தி காட்டுல. நீங்க ராயப்பேட்டை அலுவலகத்துல உள்ள உட்கார்ந்து அமைதியா பேசுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. நீங்களே உட்கார்ந்து எங்கேயாவது பேசினா பரவாயில்ல. நீங்க தானே செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு பண்றீங்க, செய்தியாளர்கள்ட்ட அடுத்த முகாமுக்கு என்ன செய்தி சொல்லணுங்கிறத நீங்க தானே சொல்லி அனுப்புறீங்க. அதுதான் சார். அப்ப ஊடகங்கள்ல இதுல குற்றச்சாட்டு வைக்கிறது, குற்றச்சாட்டு நான் வைக்கல, மிகைப்படுத்தி காட்டுறீங்க. அதை மக்கள் வந்து இது ஏதோ நடக்குதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசுறத நேரலை பண்றோம், இதுல மிகைப்படுத்துறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆமா, மிகைப்படுத்துறதுல டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுதான் மிகைப்படுத்துதல். யாரு ஒரு 5 நிமிஷம் நேரலையும் நாம எடுக்கலாம். இல்ல 5 நிமிஷம் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இதுவே சொல்லிக்கிட்டு இருந்தா 12 பேர் பேசுற போது, ஒரு முகாமில் இருக்கிற 12 பேர் பேசுகிற போது 12 மணி நேரம் கொடுக்க தானே வேண்டியது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால அதிமுகவுக்குள்ள சின்ன பிளவு இருக்கே தவிர அது மிகைப்படுத்தி பேசுறாங்களே தவிர எங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்கும்.
அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது பிஜேபி எந்த நம்பிக்கையில் இதை சொல்லுதுன்னு இப்போ எடுத்துக்கிறது? இல்ல பிஜேபிக்கு ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. நீங்க வந்து அவர்கள் வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய, குறிப்பாக நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். ஒண்ணு வந்து தேசிய அளவில் இன்னைக்கு வந்து மாநில கட்சிகள் தங்களுடைய ஒரு பலத்தை சுருக்கிக் கொள்ள தொடங்கிவிட்டன. அவர்களுக்கு போதுமான அளவு ஆதரவு இல்லை. நீங்க பல மாநிலங்கள்ல நீங்க தேசிய கட்சிகள் தான் மீண்டும் மாநிலங்களில் ஆட்சி செலுத்த வந்திருக்கிறது. திருப்பி வந்து மாநில ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சிகளுக்கு மீதான வெறுப்பு, அந்த கட்சி பலம் இருக்குது இல்ல உட்கட்சி பிரச்சனைன்னு எடுத்துக்கலாமா? ஒட்டுமொத்தமா எல்லா மாநில கட்சிகளும் பலம் இழந்துட்டு வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு சில மாநில தேர்தல்களை தவிர பல இடங்கள்ல தேசிய கட்சி, குறிப்பாக நீங்க பாஜகவும் காங்கிரசும் தான் வந்து நேரடியாக அந்த மாநிலங்கள்ல தேர்தலில் போட்டியிடுகிறது அல்லது அங்க இருக்கக்கூடிய வலுவான கூட்டணிகளை உருவாக்கி கொண்டு ஜெயிக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டே வருகிறது. எப்படி நம்பிக்கை வருது மக்களுக்கு? மாநில பிரச்சனைகளை பேசுற மாநில கட்சிகளை விட்டுட்டு ஒரு மாநிலத்துல வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் ஸ்டாண்டையும் எடுத்துட்டு இன்னொரு மாநிலத்துல வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரே பிரச்சனையில எடுக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மீது மக்கள் எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? ஆனா இதுதான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற கரெக்ட் பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா நீங்க மாநிலத்துக்கு மாநிலம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேறாக இருக்கும் போது கூட அவர்கள் கண்டிப்பாக நீங்க பாஜகவையோ காங்கிரஸையோ வேற வேற இடத்துல அக்செப்ட் பண்றாங்க. இது என்னன்னா மாநில கட்சிகள் பொதுவாகவே இன்றைக்கு அவர்கள் முன்வைத்த எந்த விதமான கோஷத்தையும் அல்ல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இன்றைக்கு அவர்களால் நிறைவேற்றி தர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. அப்ப இயல்பாகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நாம ஏன் திருப்பியும் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு வாய்ப்பு தரலாமே அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்ப தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது சிந்தனை போக்கு மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, குறிப்பாகவே நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரியான இந்த சென்ட்ரிஸ்ட் போர்சஸும் இடதுசாரிகளுக்கும் மூவ் பண்ணி வலதுசாரி சிந்தனை போக்குக்கு எல்லாரும் மெல்ல மெல்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்களால் எந்த விதமான டெலிவரபிள்ஸையும் கொடுக்க முடியல, முழுமையான அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு சிக்கல் ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கு. போதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல, போதிய அளவில் இவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியல. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இனிமே தேவையில்லை, இந்த நைசிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரியான ஒரு பசப்பு வார்த்தைகள்லாம் தேவையில்லைன்னு நம்பி அவர்கள் வந்து ஏதேனும் ஹார்டா பேசக்கூடிய ஒருத்தரை தான் அவங்க திருப்பி திருப்பி தேட போறாங்க. இதுதான் வந்து நீங்க பாஜகவுக்கான இடமாக மாறுகிறது. இது வந்து ஒரு தேசிய அளவில் நம்ம பல மாநிலங்கள்ல பார்க்கக்கூடிய ஹார்டா பேச போறாங்கன்னா சொன்னதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை அதுதான் தெரியல. அது தெரியல. இப்ப நீ பெரிய சிக்கலே எதையாவது செஞ்சிட முடியும்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரலா மட்டுமே கூட பதிவு செய்யறாங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த மாநிலங்களில் பாஜக என்ன சாதித்திருக்கிறது அப்படிங்கறத பத்திய விமர்சனங்கள் இன்னும் நமக்கு முழுமையான அளவுல வந்து சேரல, அல்லது அதை பற்றி முழுமையான தரவுகள் நமக்கு வந்து சேரல. மக்கள் நம்புறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஒரு பெரிய கிரைசிஸ் ஒவ்வொரு இடத்துலயும். இப்போ அவர்கள் இதற்கு அப்போ ஒண்ணு மாநில கட்சிகளுடைய நம்பிக்கை படிப்படியாக சரிந்து வருகிறது. அவர்கள் மேல் வைத்த ஒரு பெரிய அபிமானம் என்பது படிப்படியாக சரிந்து வருகிறது. நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டு தருவார்கள் என்ற நம்பிக்கை சரிந்து வருகிறது. அப்ப இயல்பாகவே மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பெரிய கட்சிகளை நம்பி மெல்ல மெல்ல மூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னொன்னு, இந்த மாதிரியான ஒரு நைசிட்டிஸ்ல இருந்து மெல்ல மெல்ல அவர்கள் வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் யார் எடுக்கிறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு பசப்பு வார்த்தைகள் இல்லாமல் வலுவாக பேசக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய கட்சி எதுவோ, தலைவர் யாரோ அவரை நம்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் பொதுவான போக்கு. இதை வந்து அவர்கள் மையப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் வந்து இந்த தென்னிந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள. இந்த ஆபத்தை வந்து மாநில கட்சிகள் உணர்ந்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா தமிழகத்தை பொறுத்தவரை? பொதுவாக சார், இப்போ 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அம்மா தலைமையில் இருக்கிற அதிமுக தனிச்சு நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இது அதிமுகவுக்குள்ள இது நிலைப்பாடு. ஆக இப்போ பாரத பிரதமர் சரி, அவங்க கட்சியினுடைய தலைவரும் சரி, எல்லா மாநிலங்கள்லையும் பிஜேபி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அவங்க விருப்பம், அவங்களுடைய நிலைப்பாடு. ஜெயலலிதா இருந்தபோது இருந்த நிலைமை, கருணாநிதி செயல்பட்ட போது இருந்த நிலைமை வேறு. அவர்கள் இருவரும் நேரடி அரசியல் இல்லாத போது ஒரு சூழல் அப்படின்னு வருகிற போது, இப்ப கருணாநிதியால வந்து வலுவாக அரசியலில் ஈடுபட முடியல, ஓய்வு நிலையில இருக்கிறாரு. ஜெயலலிதா இல்லாத சூழல்ல தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. தேசிய கட்சியான பிஜேபி காலூன்றுவதற்கு அது வகை செய்யும்னு சொல்லப்படுகிறது. அதை நம்ம பேசணும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி மக்களுக்கு வேணும்னு நினைச்சு தான் 2வது தடவையாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. திட்டங்கள் முழுமையாக கிடைக்கும் நம்புறாங்க. அந்த திட்டங்கள் இந்த 4 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெறும். இந்த முதலமைச்சர் செயல்பாடு அப்படிதான் இருக்கும். இந்த திட்டம் ஒழுங்கா போய் சேர்ந்துட்டாலே இந்த அதிமுக ஆட்சி மீண்டும் வரணும்னு தான் நினைப்பாங்க. தலைவர் இல்லாத அந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள பிரச்சனை அதுதான். ஒரு யார் தலைவர், மக்கள்கிட்ட போய் நம்பிக்கையாக ஓட்டு கேட்கறது யாருன்றது எங்களுக்கு சில சிரமங்கள் இருக்குது. இந்த முதலமைச்சர் செயல்பாடு, இந்த முதலமைச்சருடைய செயல்பாடை வைத்து மீண்டும் ஆட்சி தொடர்பான அம்சங்களை நாங்கள்
எங்கள் கட்சி கொண்டு போகும். திமுகவும் இப்போ அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கதா நம்மளால பார்க்க முடியுது. அணி சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கதா பார்க்க முடியுது. அனைத்து கட்சி கூட்டம், விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக கூடிய அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு பிறகு அந்த கூட்டணி தலைவர்கள் திமுகவுடைய செயல் தலைவர் உட்பட சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கிற போது ஆட்சி மாற்றம் தொடர்பாக அவங்க வந்து நிறைய பேசுறாங்க. அது வந்து அவங்களுக்கு சார்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு எடுத்துக்க முடியுமா? ஆமா, இப்ப நீங்க இப்படி பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு வந்து ரெண்டு விதமான, முன்னாடி வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை மட்டும் எதிர்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில இருந்து இன்றைக்கு நீங்க மத்தியிலிருந்து பாஜக தன்னை இங்க நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதையும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அணி இப்ப நீங்க அது மாதிரி உருவாக இரண்டு மாநில கட்சிகள் ஒன்ன எதிர்த்தது போக தேசிய கட்சியை வலுவா எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாயிடுச்சு. இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்போ மாநிலத்தில் அவர்களால் காலூன்ற முடியுமா அப்படின்னா, காலூன்றுவதற்கான தேவையான ஒரு சூழ்நிலை, களச்சூழ்நிலை இங்கே படிப்படியாக உருவாகி வருகிறது. மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது, அல்லது மக்கள் மனநிலையில் மாற்றம் உருவாக்கப்படுகிறது. ஏற்கனவே தேசிய அளவில் நீங்க மோடி அவர்களுடைய ஆட்சி இருப்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு செய்திகளை இங்கே நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸும் தெளிவாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது பாஜக மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அபிமானமோ அல்லது அதை பத்தி விமர்சனமோ ஏதேனும் ஒன்று தொடர்ச்சியாக இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, மாநிலத்தில் இவர்கள் ஏற்கனவே 50 ஆண்டுகளாக செய்த ஆட்சியினுடைய ஒரு பல்வேறு விதமான ஒரு தளர்ச்சி என்னென்னலாம் இருக்கோ, அவர்கள் மேல் என்னென்ன விதமான விமர்சனங்கள் இருக்கின்றனவோ அதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் மாற்று சக்தியை நோக்கி நகரலாமோ என்ற எதிர்பார்ப்பு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் வந்து இங்க வந்து அதுல சேரும். ஆக்சுவலா ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் 50 ஆண்டுகளா என்ன செஞ்சது, அது என்ன செய்யல, அது என்ன விதமான வருத்தங்களை உருவாக்கி இருக்கு, அல்லது என்ன விதமான ஒரு திருப்திகளை உருவாக்கி இருக்கு, என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம உத்தேசிக்கலாம். ஒண்ணு, 2 கட்சிகளுக்கு மாற்றாக 3வது புள்ளியிலே நிப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இந்த 2 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியோட இணைந்து இன்னொரு மாநில கட்சி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை மட்டும் அந்த முடிவு பொதுவாகவே பாஜக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாநிலங்கள்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளில் ஏதேனும் ஒரு பெரிய கட்சியோடு தங்களை இணைத்துக் கொண்டு படிப்படியாக அந்த அணியினரை மெல்ல மெல்ல தங்களோட வந்து இணைத்துக் கொண்டு அவர்களுடைய ஒரு ஐக்கியத்தின் அடிப்படையில் பின்னால் வந்து அந்த கட்சி முழுமையாக அங்கே வளர்ச்சி பெற்று நேரடி கடைசி உதாரணம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்த மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்க சிவசேனைக்கு ஒரு பின்னாடி போய் சேர்ந்த ஒரு பார்ட்டி படிப்படியாக நீங்க சிவசேனையினுடைய இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து அவர்கள் வந்து உள்ளே வாங்கி கொண்டு இன்றைக்கு நீங்க வந்து ஃபட்னவிஸ் தான் அங்கே ஆட்சியை செலுத்துகிறாங்க. அப்போ இயல்பாகவே நீங்க வந்து அந்த மாற்றம் ஒரு 15 ஆண்டு காலம் இல்ல 10 ஆண்டு காலம் அந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாநில கட்சியில ஏதேனும் ஒன்று தளர்ச்சி பெறும்போது அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழகத்திலும் அவர்கள் பின்பற்ற விரும்புகிறார்களோ என்ற எண்ணம். என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைவு கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். இல்ல அவருடைய விருப்பம் அதான் அப்படி சொல்றாரு. பொதுவாகவே ஸ்ட்ராட்டஜி சார் அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் போயிட்டு நினைக்கிறாரு. பொதுவா வந்து இது நாடாளுமன்ற தேர்தலை குறி வச்சுதான் இப்ப எல்லா வியூகங்களும் போகுது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிஜேபி கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க? அது சார், அது காலம் தான் பதில் சொல்லணும். இறுதி கட்டத்தில் அது முடிவெடுக்க வேண்டிய நிலை. நீங்க விருப்பப்படலாம், அவங்க விருப்பப்பட்டாலும் நடக்கும். இல்ல பொதுவா இது காலம் தான் பதில் சொல்லணும். அந்த காலகட்டம் வரும்போது நாம சுருக்கமா 1999வது நிகழ்ச்சியில நான் பங்கேற்கிறேன். அதனால வந்து நாளைக்கு உங்களுக்கு 2000வது நிகழ்ச்சி இந்த புது அர்த்தங்களுக்கு. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமா இந்த வாய்ப்பை வந்து வழங்கியதுக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு. ரொம்ப நன்றி. நிச்சயமா இருவருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.